ராகவன் வீட்டுக்கு தங்கராஜ் வராரு. அத்தை, மாமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே எல்லாரும் வரிசையா உட்காருங்க. இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் உத்தம லிங்கம் மாதிரி தியாக செம்மல் மாதிரி சுத்திட்டு இருந்தானே, அவனோட அசல் முகத்தெரிய இன்னைக்கு நான் மொத்தமா கிழிக்கிறேன். உங்க மூத்த புள்ள பாக்யராஜுக்கு புதுசா பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. ப்ரொமோஷனு லட்ச லட்சமா சம்பளம் ஏறி இருக்கு. ஆனா அந்த விவரத்தை இந்த வீட்டுல இருக்க பெத்தவங்களுக்கோ கூட பிறந்தவளுக்கோ யாருக்கோ சொன்னானா இந்த யோகியே மாட்டான். மொத்த பணத்தையும் தன் பொண்டாட்டி மலரோட ஆடம்பர செலவுக்காக உங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு ரகசியமா சுருட்டி வச்சிருக்கான் உங்க வீட்டு உத்தம புத்திரன். பாக்கியராஜ், என்னடா நடக்குதுங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ள இவ்வளவு தூரம் வந்து நின்னு சொல்றது நிஜம்தானா? பெத்தவங்களை ஏமாத்துற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா? இத்தனை நாளா எங்க கிட்ட உண்மையை மறைச்சு எங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியா? வாயை திறந்து உண்மையை சொல்லுடா. நீ நான் வெத்த பிள்ளையா இல்லையா? முதுகுல குத்துன துரோகியா? மலருடனே நிறுத்துங்க மாமா, வார்த்தையை விட்டுறாதீங்க. என் புருஷனை பார்த்து துரோகின்னு கேட்கறதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே எந்த ஒரு தகுதியும் இல்ல. என்ன உண்மை தெரியணும் உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து நடுவீட்டுல கொளுத்தி போட்ட உடனே பெத்த பையனோட நாணயத்தையும் நேர்மையும் சந்தேகப்படுறீங்களா? இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா மாமா? இந்த வீட்டுல ஒரு விசேஷம் வரணும், இல்ல ஊரே மெச்ச ஒரு ஆடம்பரம் பண்ணணும்னா பாக்யராஜ் உடனே இந்த 50,000 ரெடி பண்ணு, 1,00,000 ரெடி பண்ணுன்னு நீங்க தானே மாமா முதல்ல வந்த அதிகாரத்தோட நிப்பீங்க. ஆனா உங்க ஆசைக்காக கை நீட்டி காசு வாங்குறீங்களே தவிர அந்த பணத்தை என் புருஷன் எங்கிருந்து கொண்டு வரார், எப்படி கொண்டு வர்றார், யார்கிட்ட கையேந்தி வட்டிக்கு வாங்கிட்டு வர்றாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் பெத்த தகப்பனா அவரோட தோல்ல கைய போட்டு பாசமா கேட்டிருக்கீங்களா மாமா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவரை பார்த்து துரோகின்னு சொல்லலாம்? அத்தை, நீங்க ஊர் முழுக்க பெருமை பேச நடத்தின ஆடம்பர விசேஷத்துக்காக என் புருஷன் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம போன வாரம் என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நடு ரோட்ல வச்சு 4 பேருக்கு முன்னாடி என் புருஷனோட பைக்க பினான்ஸ்காரன் அசிங்கமா புடுங்கிட்டு போயிட்டான். ஒரு பொம்பளையா என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் அடைஞ்ச அந்த அவமானமும் என் புருஷன் கூனி குறுகி நின்ன மானக்கேடும் இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுமா? அந்த கடன் அடைக்கத்தான் தனக்கு வந்து சம்பள உயர்வை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாரு. இது பேராசை இல்லாத உங்க கடனால நாங்க படுற நரகத்தை உங்ககிட்ட இருந்து மூடி மறைக்கத்தான். ஏங்க தங்கராஜ், என்ன அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு குசலம் விசாரிக்க ஓடி வந்துட்டீங்களே. உங்க வீட்டுல என் நாத்தனார் ரேவதி தினமும் எவ்வளவு நரக வேதனை பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க எப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு மொத்த ஜாதகம் இந்த பாக்யராஜுக்கு நல்லாவே தெரியும். உங்க குடும்பமானம் சந்திச்சிருச்சிட கூடாதுன்னுதான் என் புருஷன் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம ஊமையா பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க அத பலவீனமா நினைச்சு எங்க குடும்பத்தை உடைக்க வந்துட்டீங்களா? இனிமே இந்த பாக்யராஜ் குடும்ப விஷயத்த தலையிட வேலை வச்சுக்கிட்டீங்க. ரேவதி நீங்க வதிக்கிற மொத்த அசிங்கத்தையும் ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் உங்களை கம்ப்ளைண்ட் வச்சிருவேன். வந்த வேலை முடிஞ்சதுல மசமசன் இங்கே நிக்காம முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து கிளம்புங்கண்ண. தங்கராஜ் அவமானப்பட்டு பயத்துல வேர்த்து மறுவார்த்தை எதுவும் பேசாம தலை குனிஞ்சு வீட்டை விட்டு போயிடுறாரு. மலரு ராகவனை பார்த்து, மாமா அத்தை, நாங்க இந்த குடும்பத்தை கடைசி மூச்சு வரைக்கும் தாங்குவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இனிமே கண்ணு மூடிக்கிட்டு மொத்த சம்பளத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கும் ஒரு எதிர்காலம் வேணும். நாங்க வாங்கின கடனை முதல்ல அடைக்கணும். இனிமே இந்த வீட்டுல ஆடம்பரமா விசேஷம் பண்றதுக்கு நாங்க ஒரு பைசா கூட கடன் வாங்க மாட்டோம். நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இனி எங்களுக்கு தான். நீங்க புரிஞ்சுகிட்டா சந்தோஷம், புரியலைனாலும் இதுதான் எங்க புதிய வீட்டோட சட்டம்.